ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், அறவியல் மற்றும் இந்திய பண்பாடு கிளாஸ் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், அறவியல் மற்றும் இந்திய பண்பாடு அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து தனியாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அந்த பார்ட் 1 வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகம். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்ட் 1ல் வந்து போட்டிருப்பேன். இந்த பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகம் வந்து தமிழ் நாகரிகத்தோடைய தொடர்புடையது, ஒரு சில இதில் வந்து ஒத்துப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எதெல்லாம் வச்சு அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வந்து தமிழர் நாகரிகமும் சிந்துவெளி நாகரிகமும் வந்து தொடர்பு இருக்குது, அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒத்துப்போகுது அப்படின்னு எதை வச்சு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சில சோர்சஸ், சான்றுகள்லாம் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளேஸ் நேம்ஸ், இடப்பெயர்கள் சான்றுகள், ஆர்னமெண்ட்ஸ் அதோடைய சான்றுகள், அணிகலன்கள், அப்புறம் பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட், பரி டெட் பாடிஸ் மெத்தட், இறந்த உடல்களை அடக்கம் செய்தல், அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ், அளவீடுகள். ஸோ இந்த சான்று, இந்த சோர்சஸ்லாம் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம தமிழர் நாகரிகமும் சிந்துவெளி நாகரிகமும் வந்து ஒரே மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிளேஸ் நேம்ஸ், இடப்பெயர்கள். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேரில் வந்து சில பேர் வந்து, அதாவது சில இடப்பெயர்கள், அதாவது பிளேஸ் நேம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை. ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, பாகிஸ்தானில், இப்போ இருக்க பாகிஸ்தானில் வந்து அந்த பேர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்ம ஆலூர், ஆசூர், இன்சூர், குந்தா, செஞ்சி. ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பெயர்கள், இடப்பெயர்கள் யூஸ் பண்ணது வந்து அப்போவே வந்து நம்ம இந்த சிந்து வெளி நாகரிகம், இண்டஸ் சிவிலைசேஷனில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்னமெண்ட்ஸ், அணிகலன்களில் பார்த்தீங்க அப்படின்னா, காதணி, கைவளைகள், மோதிரங்கள், கால் காப்பு, கழுத்து மணிகள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தமிழக பெண்கள் வந்து இப்போ பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே வந்து நமக்கு அங்கே சிந்துவெளி நாகரிகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ் சிவிலைசேஷனில் அங்கே பெண்களும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்காக வந்து நம்ம கோலி, பகடை, சதுரங்கம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து விளையாண்டுருக்கோம். இது ஏற்கனவே இந்த சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகத்துலேயும் வந்து இந்த கோலி, பகடை, சதுரங்கம்லாம் வந்து பொழுதுபோக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் களிமண் பொம்மைகள்லாம் செஞ்சு நம்ம சிறுவர்கள் வந்து விளையாண்டுருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு காளை சண்டை, கோழி சண்டை, பறவை வளர்ப்பு, இதிலெல்லாம் நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. இதில் வந்து ஒரு சில வந்து, அதாவது காளை சண்டை, கோழி சண்டையில் வந்து ஏற்கனவே சிந்துவெளி நாகரிகத்துடைய மக்கள், இண்டஸ் சிவிலைசேஷன் பீப்புள் வந்து இந்த சண்டையெல்லாம் வந்து பொழுதுபோக்காக வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அடுத்து பரி டெட் பாடிஸ், இறந்த உடலை அடக்கம் செய்தல். இது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அதாவது இப்போ ஒரு டெட் பாடி, அதாவது ஒரு இறந்த உடலை வந்து புதைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடித்தமான உணவை வச்சு வந்து புதைப்பாங்க. ஸோ இதே தான் வந்து அங்கே வந்து பண்ணியிருப்பாங்க. சிந்துவெளி நாகரிகத்துலேயும் வந்து இதே மெத்தடு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதோட, அதாவது இந்த புதைக்கும் போது பிடித்த உணவுப் பொருட்களை வைத்து புதைக்கும் வழக்கம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நம்ம அதிரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், தாமிரபரணி, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து அகழாய்வுகள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தாளிகள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த தாளிகள் வச்சு பார்க்கும்போது தான் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகத்துடைய மெத்தடே வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இறந்தவர்களை வந்து டெட் பாடிஸ் வந்து வடக்கு தெற்கு புதைக்கும் வழக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ இதே தான் அங்கே இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகத்துலேயும் வந்து இதே மாதிரி மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மெஷர்மெண்ட்ஸ், அளவீடுகள். பார்த்தீங்க அப்படின்னா, நீளத்தை அளக்க ஒரு மெஷரிங் லென்த் வந்து அளக்கிறதுக்கு வந்து ஃபுட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அடிமுறை மெத்தட் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலத்தை அளக்கிறதுக்கு வெண்கல அளவுகோல், பிரான்ஸ் ஸ்கேல் வந்து மெஷர்மெண்ட்ஸ், லேண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு பிரான்ஸ் ஸ்கேல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த முறை தான் வந்து ஆல்ரெடி சிந்துவெளி நாகரிகம், இண்டஸ் சிவிலைசேஷன்லேயும் வந்து இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அதாவது நம்ம ஒரு சில சான்றுகள் இருக்கு இல்லையா, அந்த சோர்சஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழர் நாகரிகமும்
சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு சில இதில் ஒத்துப்போகுது, தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு, அதாவது நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க, தனியாலாம் இருக்காது. நான் உங்களுக்கு வந்து இது செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது பார்ட் 1 வீடியோவில் வந்து வெறும் சிந்துவெளி நாகரிகம் மட்டும், பார்ட் 2ல் வந்து தமிழர் நாகரிகத்தோடைய அது எப்படி வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தனித்தனியாக அதான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.